ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சுக்கிர பகவான் பார்வையால் சுக லாபத்தை பெறக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 7/1/2024 முதல் 13/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும், 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும், அட்டமஸ்தானத்திலே புத பகவானும் சூரிய பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. அவர் இந்த வாரத்தில் 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கிறார். அன்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக கருதப்படும். ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக புதன்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி சந்திராசிரமம் வருகிறது. ஆனால் வேதை இல்லை. அதனால் அந்த புதன் வியாழன் மட்டும் சந்திராசிரம தினம், அந்த நாளில் மட்டும் கொஞ்சம் மத்தியமாக கொஞ்சம் கவனமாக நடந்துக்கங்க ரிஷபராசி என்பதே. பொதுவாக தனஸ்தானாதிபதி வலுவாக இருந்தால் தன லாபங்கள் பல்கி பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி உண்டு. அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்து தனாதிபதியாகிய குடும்பாதிபதியாகிய வாக்காதிபதியாகிய புத பகவான் 8ஆம் இடத்திலே மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் என்ற ஜோதிட பழமொழிக்கு ஏற்ப அவர் 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினாலேயும் தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கடன், வம்பு வழக்கு இவைகளெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் பிரச்சனையில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அன்பர்களே, பொதுவாக தொழில் வியாபாரம் நமக்கு நல்லா இருந்தால் அதே போதும். அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். இது ஜீவனஸ்தானாதிபதி. ஜீவனஸ்தானத்திலே அமரும் பொழுது இன்னும் லாபங்கள் கிடைக்கும். ஓராண்டு காலகட்டங்கள் சனி பகவான் அங்கு தான் அமர்ந்திருப்பார். அல்லது ரிஷபராசி என்பதை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்தந்த வாரங்களில் சில ஏற்ற இறக்கங்கள் கிடைக்குமே தவிர இந்த வருடம் முழுவதுமே, அதாவது சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு நிச்சயமாக தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கனால உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சிரமம்னா ஒன்று பணி மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது தேவையில்லாத கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வேலைப்பளு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாண்டானீங்களே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல வேலைகள் நிறைய கொடுப்பாங்க. அது உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனான வாரமாக தான் இருக்கும். இருந்த போதிலும் நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா அந்த கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனாலே பொதுவாக இந்த வாரத்தில் கொஞ்சம் உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினால தேவையில்லாத உணவுப் பொருட்களை உட்கொள்ளுதலை தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து சூரியன் செவ்வாயும் உஷ்ண கிரகம், அந்த 2 கிரகம் இருக்க காரணத்தினால உஷ்ண கிரகம் உஷ்ண வீட்டிலே வேறு இருக்காங்க. அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதன் உட்கார்ந்துருக்கனா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் ரிஷபராசி என்பது கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து மீளலாம். அடுத்தபடியாக சுபமங்கலம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த வாரம் பிரதோஷம் வருகிறது, அமாவாசை வருகிறது, அதுபோல் அனுமத் ஜெயந்தி வருகிறது, சந்திர தரிசன நாள் வருகிறது. அதனால் இந்த வாரம் சுபமங்களை பேசுவதற்கு அல்லது அந்த பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கான வாய்ப்புகளாக இந்த வாரம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யோக பலன்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சுப யோக பலன்கள் உங்களுக்கு நித்தம் கிடைக்குமா அப்படிங்கிற விதி பார்க்குறப்ப நம்மளே இந்த வாரத்தில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அதாவது வாரத்தின் துவக்க நாள் 7/1/2024 அன்று ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வருகிறது. அன்று சிறப்பான நாள்.
அடுத்து திங்கட்கிழமை, அதாவது 8/1/2024 திங்கட்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா துவாதசி திதி வருகிறது. அன்று அனுச நட்சத்திரம் வருகிறது. அது யோகமான நாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அன்று வந்து 9/1/2024 அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி. அன்று வந்து பிரதோஷம் வருகிறது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அதன் பிறகு வந்து இந்த செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச புதன்கிழமை அன்று தான் வந்து உங்களுக்கு சந்திராசம் ஆரம்பமாகிடுது. புதன்கிழமைக்கு ஏன்னா மூல நட்சத்திரம், அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்து, அதாவது நைட்டு 9 மணிக்கு மேலேயே வந்து சந்திராசம் துவங்குறது. இருந்தாலும் வந்து முழுமையான பலன்கள் வந்து அந்த புதன்கிழமைக்கு தான் ஆரம்பம். அந்த புதன்கிழமையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி வருகிறது. அன்று வந்து மூல நட்சத்திரம் வந்து மாலை 7-8 மணி வரை மூல நட்சத்திரம். அதன் பிறகு வந்து உங்களுக்கு யோக பலங்கள் வந்து கொஞ்சம் மத்தியமம் தான். அடுத்து வியாழக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை, சர்வ அமாவாசை. அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு வந்து திதி அமாவாசை திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 7 மணி வரை பூர நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் வருகிறது. அன்று அனும ஜெயந்தி. அந்த புதன் மற்றும் வியாழக்கிழமை 2 நாள் தான் உங்களுக்கு சந்திராசிரமம். அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரிலீஃப் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைக்கி அமைகிறது. அந்த நாளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதாவது 12/1/2024 அன்றைக்கி வந்து பிரதமை திதி. காலையில் வந்து அதாவது மதியம் 4 மணி வரை பிரதம திதி. அதன் பின்னாடி வந்து துவிதியை திதி வருகிறது. அன்றைக்கி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம். அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் வந்து சந்திர தரிசன நாள். அடுத்தபடியாக 13/1/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு திருதியை திதி. அன்று திருவோண நட்சத்திரம் வருகிறது. அது வந்து ஒரு யோகமான நாள். அன்றே பொதுவாக வந்து இந்த வாரத்தில் வந்து மங்கள யோகங்கள் நல்ல வலுவாக இருக்குது. அதே போல் சுப மங்கள யோகங்களும் நல்ல வலுவாக இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் கல்வி நிலைகளும் நல்லா இருக்குது. ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரம் வந்து உங்களுக்கு புத பகவானுடைய ஆசீர்வாதத்தினால மாணவ செல்வங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பொக்கிஷமான வாரம்னு சொல்லுவோம். ஏன்னா சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கணவனால் உங்களுக்கும் உங்களால் கணவருக்கும் ஒரு நல்ல அந்யோன்ய பாவமும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுபோக இந்த தாய் வழி உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதாவது குடும்பமான வர ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் கூட சொல்லலாம். இவங்களால் உங்களுக்கு சிறு சிறு இடையூறுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்படுத்துவாங்க, அல்லது தேவையில்லாமல் ஏதாவது சில விஷயங்களை குறுக்கிடுவாங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாகவே நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்பர்களே, பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா முதல் சொன்ன மாதிரி சனி பகவான் வந்து அதாவது விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அவர் வந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது லாபங்களை அள்ளி தருவார்னு விதி. அந்த கணக்குப்படி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் வந்து ஒரு மத்தியமான வாரமாக அமையும். அதே நேரத்தில் வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு போகிறான் ஒரு சிறந்த நற்பலனை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை வியாழக்கிழமைக்கு அமாவாசை வருகிறது. அமாவாசை திதியிலே அனும ஜெயந்தி வருகிறது. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அமாவாசை திதியில் வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல யோகமும் லாபமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். வாழ்த்துக்கள்.